1. Timoteus, kapittel 1, fra vers 18 til 20. Timoteus, mitt barn, slik oppdraget jeg nå overgir til deg, i samsvar med de profetiene som før talt til deg. Ved dem skal du stride den gode strid, i tro og med god samvittighet. Noen har feid samvittigheten til side, og troen deres har forlist. Blant dem Hymeneus og Alexander, som jeg har overgitt til Satan, for at de skal bli irettesatt, så de ikke spotter. Amen. ஆமென். அப்படியே தமிழ் வாசிக்கலாம். 286வது பக்கம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். அப்பா, இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேச வேண்டும். ஆண்டவரே ஐயா, இன்றைய நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன், இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எந்த இடங்களிலே எந்த விதத்திலே குணப்படுத்த வேண்டுமோ அந்த இடங்களிலே உடைய வார்த்தைகள் எங்களை குணப்படுத்தப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உடைய வார்த்தையின் பிரவேசம் அது எப்படியாய் ஒரு வெளிச்சத்தை தந்ததென்று சொன்னது போலப்பா, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுடைய அப்பா வெளிப்பாடுகள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிச்சத்தை கண்டுகொள்ளத்தக்கதாய், ஆண்டவரே உங்களுக்குள்ளே ஒரு விசாலத்துக்குள்ளே நாங்கள் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன். அப்பா, மாம்சீக பிரகாரமாக இந்த விதத்திலும் ஆண்டவரே சொல்லாதபடி ஆவியானவருடைய வழிநடத்தலோடு பேச அடியனுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. ஆவியானுடைய வழி நடத்தல் ஆண்டவரே இந்த இடத்தை முழுமையாய் ஆட்கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த ஆண்டு எங்களுக்கு விசாலத்தின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்து, இந்த விசாலத்தின் ஆண்டிலே எப்படி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு விசாலத்தை அல்லது அந்த விசாலமான ஒரு ஆசீர்வாதங்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தர் பல விதங்களிலே அவருடைய நல் வழிகளை ஆலோசனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தர் விசாலத்தின் ஆண்டு என்று சொன்னது மாத்திரமல்லாமல் அந்த விசாலத்தை நாங்கள் காண்பதற்கு எப்படியான வழிநடத்தல்கள் இருக்கிறது என்று கர்த்தர் போதித்து கொண்டு வருகிறார். அதனால்தான் அங்கே ஏசாயா புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது போல எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தராம். அதனாலே நாங்கள் பிரயோஜனமான நல்ல தேவனுக்குள்ளான ஆலோசனைகளை நாங்கள் தேவனுடைய அந்த விசாலத்தை காணத்தக்கதாய் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நாங்கள் அநேகர் இந்த மாசம் அல்லது இப்பொழுது 4ஆம் மாசத்தின் ஒரு முடிவு பகுதிக்குள்ளாக வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைகளிலே அந்த விசாலத்துக்குரிய அல்லது அந்த ஒரு ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளாய் கடந்து போவதற்கு கர்த்தர் அவருடைய வார்த்தைகளினாலே எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளின் மூலம் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த விசாலத்தின் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள பல விடயங்கள்ல எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளாக இருக்கலாம், ஆவிக்குரிய விடயங்கள் மற்றுமாய் பூமிக்குரிய காரியங்கள்ல ஒரு விசாலத்தை காண்டு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் வழிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நிச்சயமாய் நாங்கள் சொல்லுகிறது போல அல்லது வேதம் சொல்லுகிறது போல வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல.
அவர் மனம் மாறவும் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினாலே நிச்சயமா இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நாங்கள் எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அந்த ஆலோசனைகளுக்கு நீங்களும் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமேன். அவருடைய வழிநடத்தல்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். வேதத்திலே அங்கே அதாவது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். உங்களை இந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை மீட்டு நலமும் விசாலமான அந்த கானான் தேசத்திலே உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாருக்கும் தான் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அதை சுதந்தரித்தவர்களை பார்த்தால் அந்த தேசத்தில் அந்த எகிப்தின் அடிமைத்தன அந்த வாழ்க்கையில் இருந்து அதை மீட்டெடுத்த அந்த ஜனங்கள்ல இருந்து போனவர்கள 2 பேர் தான் அதை சுதந்தரித்தார்கள். அந்த நலமும் விசாலமான அந்த தேசத்துக்குள்ளே கடந்து போன. என்ன காரணம்? நாங்கள் வேதத்தை எல்லாரும் படித்தவர்கள். அதுல எப்படி தேவனுடைய வழிநடத்தல்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் எப்படியாக அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய வழிகள் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாது இருந்ததினாலே அவர்கள் அந்த நலமும் விசாலமுமான அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியாதபடி போய்விட்டார்கள். அதனாலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் விசாலத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் விசாலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அல்லது அந்த விசாலத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் அவர் சொல்லுகிற வழிநடத்தல்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் வாலிப பிள்ளைகளும் எல்லாருமே ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் என்றால் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ள, அதுல மாற மாட்டார். ஆனால் அவருடைய நிபந்தனைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. உங்களை நான் எங்க கானானுக்குள்ளே கொண்டு போவேன், பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான அந்த தேசத்திலே உங்களை கொண்டு போவேன் என்று சொன்னார், கொடுத்தார் வாக்குத்தத்தம். ஆனா எல்லாரும் அங்க போகல. ஏனென்றால் அவங்கள் தேவன் சொன்ன தேவனுடைய வழிநடத்தல்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் எல்லாருமே கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளை நாங்கள் கவனமாய் கேட்டு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு இடத்திலே இயேசு அங்கே சொல்லுகிறார். லூக்கா புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள். லூக்கா புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 30வது நீங்கள் நோர்வேஜிய மொழியிலே படியுங்கள். லூக்கா புஸ்தகம் 7வது அதிகாரம் 29லிருந்து 30. அதிலும் கூட அவர்கள் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் என்ன காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. Lukas kapittel 7 fra vers 29 til 30. Hele folket, også tollerne, lyttet og ga Gud rett. De lot seg døpe med Johannesdåpen, men fariseerne og de lovskyndige viste Guds plan fra seg. De lot seg ikke døpe av ham. Amen. Amen. இங்கே பாருங்க, நான் தமிழ்ல வாசிக்கிறேன். லூக்கா 7:29 வரை. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கை இட்டார்கள். பரிசேயரும் நியாயாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்களாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்றால், நாங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன ஆலோசனை அதுக்கு முன்பாக ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நானும் நீங்களும் எங்களுக்கு ஒரு விசாலத்தை கண்டு கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் தள்ளிவிடாதபடிக்கு அதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எவ்வளவோ பிரயாசப்பட்டு நாங்கள் காலையிலே எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆனால் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நிச்சயமாய் ஆராதனை வேளைகளில் அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அவருடைய பலப்படுத்தல் காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளும் இன்னும் எங்களை ஒரு விசாலத்துக்குள்ளே நடத்தும்படியாய் சொல்லப்படும் பொழுது அந்த ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென்.
இது இந்த மனுஷனுடைய வார்த்தையை சொன்னால் நாங்கள் கீழ்ப்படிய தேவையில்லை. இது கர்த்தருடைய ஆலோசனை இப்படித்தான் என்று சொன்னால் அது எனக்கும் சேர்த்துத்தான், உங்களுக்கும் சேர்த்துத்தான். அதனாலே இது இவர் எங்களைத்தான் சொல்லுகிறார் என்றல்ல, எல்லாருக்குமே இருக்கிறபடினாலே அந்த ஆலோசனையை தள்ளிவிட வேண்டாம். என்றால் அவ்வளவுத்துக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு உண்மையில வருகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாங்கள் அந்த ஆலோசனையை தள்ளி விடுவோம் என்றால் நாங்கள் விசாலத்தை கண்டுகொள்ள முடியாதபடி நாங்களே சொல்லுவார்கள், எங்களுக்கு நாங்களே மண்ணள்ளி போடுறது மாதிரி என்று. அவர் இதில் சொல்லப்படுது அது அப்படித்தான். தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அவை தேவ பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனை எப்பொழுதும் இந்த இடத்திலே நான் கர்த்தருடைய கிருபையிலே வார்த்தையை கொடுக்கும் பொழுது சொல்லுகிறேன் அல்ல, எப்பொழுதும் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலே நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி சீக்கிரமாய் கடந்து போகிறேன். உங்களுக்கு தெரியும், நாகமான் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய என்று சொல்லவில்லை, அது பெரிய ஒரு மனுஷன். அவனை பராக்கிரமசாலி, யுத்த வீரன், பெரிய ஒரு இராணுவத்திலே பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான். அந்த குஷ்டரோகம் நீங்கும்படியாக அங்கே தேவனுடைய ஒரு மனுஷனிடத்திலே நீ போனால் அங்கே உனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சிறுமி மூலம் அவனுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் அந்த நாகமான் எப்படி அந்த சீரிய தேசத்தானாகி அந்த நாகமான் என்று சொல்லப்பட்ட நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அந்த மனுஷன் சீரியா தேசத்தில் இருந்து இங்கே தேவனுடைய மனுஷன் இருக்கிற இடம் மட்டும் வந்தான். எதற்கு? சுகம் பெற்றுக் கொள்வதற்கு. தேவனுடைய மனுஷனிடத்திலே போனா சுகம் பெற்று, ஆனால் அங்கே வந்த பொழுது தேவனுடைய மனுஷன் ஒரு ஆலோசனையை சொல்ற, ஆனால் அதற்கு அவனுக்கு கீழ்ப்படிவதற்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன இதிலே சொல்ல வரேன்னா, சுருக்கமா நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு வர்றோம் பாருங்க. அந்த சீரியா தேசத்தில் இருந்து இங்கே சமாரியாவில் இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனத்தை வர்றார், ஆனால் ஆலோசனை சுகம் பெறத்துக்கு வர்றார், ஆசீர்வாதத்துக்கு வர்றார், கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று வர்றோம். ஆனால் கர்த்தர் சொல்ற ஆலோசனையை நாங்கள் தள்ளி விடுவோம் என்றால், அவர் சொல்றார், நீ வந்து அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றார் ஒரு ஆலோசனையை, நீ போய் 7 தரம் மூழ்கி என்று சொல்லும் பொழுது அதற்கு அவருக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. ஆகவே ஆனால் மீண்டும் அவனுடைய வேலைக்காரர்கள் மூலமாய் சொன்ன பொழுது கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர்றேன்றால், நாங்கள் எல்லாரும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உற்சாகப்படுத்துறேன், சந்தோஷமாய் எவ்வளவு பிரயாசங்களோடு வருகிறோம். தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிட வேண்டாம். கர்த்தருடைய ஆலோசனை என்னவோ அது சில வேளைகளில் எங்களுக்கு அந்த நாகமான் எவ்வளவு பிரயாசப்பட்டு வந்தாலும் அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் அவர் வந்து எப்படி தன்னை சுகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அதன்படி செய்யவில்லை என்று அவர் அதை தள்ளிவிடுறார். ஆனால் அப்படி இல்லாமல் கர்த்தருடைய விருப்பம் என்ன என்று கர்த்தர் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே அல்லது தேவனுடைய கூடுகைகளிலே பேசும் பொழுது அதை நாங்கள் தள்ளிவிடாதபடி கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நாகமான் தள்ளிவிட்டான், ஆனால் மீண்டும் தன்னை ஒப்பு கொடுத்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசித்தோம். ஆமென். வாலிப பிள்ளைகளுக்கும் சேர்த்து இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடினாலே இங்கே தீமோத்தேயுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். தன்னுடைய இளம் மகனாகிய அல்லது இளம் ஊழியக்காரனாகிய அந்த தீமோத்தேயுவுக்கு ஒரு காரியத்தை அதிலே சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18 20 வசனத்திலே கூட வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிறது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஆமென். நன்றைக்கு வார்த்தைக்கு ஒரு தலைப்பை சொல்லுவேன் என்று சொன்னால், விசாலத்தை காண நல்ல போராட்டம் போராடு. விசாலத்தை காண நல்ல போராட்டம் போராடு. இங்கே தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே. ஆமென். அவருக்கு உண்டான தீர்க்க தரிசனம், அவருக்கு எப்படி அந்த தீமோத்தேயுவை குறித்து அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய ஊழிய காரியங்கள்,
அவருக்கு முன்னாக தேவன் வெளிப்படுத்தின அந்த தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு, அந்த தீர்க்க தரிசனங்களின் பிரகாரம் அவருக்கு பவுல் சொல்லுகிறார், நீ நல்ல போராட்டம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு எப்படி அந்த தீர்க்க தரிசனங்களின் பிரகாரம் அவர் எப்படியாக கர்த்தருக்குள்ளாக அவர் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாய் அவருடைய வாழ்க்கைகளை அவர் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தாலும் அதற்கு விரோதமாய், அதற்கு எதிராக சூழ்நிலைகள், தடைகள், பெரிய எப்படியான நிலைமைகள் வந்தாலும் அதிலே அவர் தளர்ந்து போகாதபடி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் என்னை குறித்து இப்படியாய் வெளிப்படுத்தி இருக்கிறார், அதனாலே என்னை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அதற்கு எதிராய் வருகிற காரியங்களுக்காக தேவ பிள்ளைகள் அங்கே எப்படி தீமோத்தேயுவுக்கு பவுல் நீ ஒரு நல்ல போராட்டம் பண்ண வேண்டும் என்று சொன்னது போல இந்த நாளிலும் எங்களுக்கும் விசாலத்தை காண, ஆமென், கர்த்தருக்குள்ளாய் அந்த விசாலமான ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ரீதியாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் நானும் நீங்களும் ஒரு விசாலத்தை காண்பதற்கு கர்த்தர் பல ஆலோசனை, ஆரம்பத்திலே சொன்னது போல 4ஆம் மாசத்தின் கடைசி பகுதிகளுக்குள்ள இருக்கிறோம், பலவிதமான ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார், சொல்ல போகிறார். ஆமென். இந்த வார்த்தைகளின் பிரகாரம் தேவ பிள்ளைகளே, நாங்கள் எப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனைகள் எங்களுக்கு வெளிப்பட்டதோ அதற்கு விரோதமாய் நாங்கள் நிலை நிற்க முடியாதபடிக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும். ஆமென். சில வேளைகள்ல நீங்க வாலிப பிள்ளைகள், பெரியாக்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியத்திலே நாங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது, எப்படி அன்பு செலுத்த வேண்டும், நாங்கள் எப்படியெல்லாம் கர்த்தருக்குள்ளாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே ஆண்டவருடைய ஆலோசனைகள், கர்த்தருக்குள்ளா எப்படியெல்லாம் நாங்கள் பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். அவசரப்படக்கூடாது என்றெல்லாம் பல காரியங்களை கேட்டிருக்கிற அந்த வார்த்தைகளின் பிரகாரம், ஆமென், அந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் அந்த வார்த்தைகளை பிரகாரம் நாங்கள் நிலை நிற்பதற்கு எதிராக பலவிதமான போராட்டங்களை சந்திப்போம். ஆமென். என்றால் நாங்கள் எப்படியாவது கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடிக்கு, கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் எனக்கு இந்த ஆண்டிலே விசாலத்தை காணும்படியாய் செய்வார், ஆகவே நீ இப்படியா இன்றைக்கு இந்த இதிலே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து, நீங்கள் பிள்ளைகள் எப்படியாய் சென்ற வாலிபர்களுடைய கூடுகையிலே சரியானதை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் பேசினார். எப்படியாக நாங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார்ற இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்க வேண்டும், சரியானதை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சரியான காரியங்களை கர்த்தருக்குள்ளே இப்படித்தான் நானும் நீங்கள் நடக்க வேண்டும், வாழ வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை இதுதான் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்திருக்கிற வார்த்தைகளுக்கு எதிராக அதன்படி நாங்கள் வாழாதபடிக்கு பல காரியங்கள் எங்களுக்கு எதிராக போராடும். ஆமென். எங்களுக்கு எதிராக போராடும். ஆனால் நாங்கள் அதிலே நல்ல போராட்டம் போராட வேண்டும். போராட்டம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பொதுவாக சில காரியங்களை சொல்லுகிறேன். உலகத்திலே பல காரியங்கள், உரிமைகளுக்காக போராட்டம் நடக்கிறது. எப்படி நாட்டுக்கு நாடு போராட்டங்கள், நாட்டுக்குள்ளேயே எப்படியாக, அதாவது மாவட்டங்களுக்கு மாவட்டம் அல்லது மொழியை வைத்து, மதத்தை வைத்து, இப்படி ஜாதியை வைத்து, இப்படியெல்லாம் உலகத்திலே பல விதங்களிலே போராட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் பாடசாலையில கூட சில வேளைகளிலே பாடசாலை மாணவர்கள், பிள்ளைகள் கூட சில வேளை தங்களுடைய உரிமைகள், தங்களுக்கு நல்ல படிப்புகள் இல்லை, அல்லது தங்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியர்கள் இல்லை, அல்லது தங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு உரிமைகள் இல்லை என்று சொல்லி பாடசாலை மாணவர்கள் கூட போராட்டங்கள் நடத்துவதை பார்க்கிறோம். அந்த போராட்டத்தின் வடிவங்கள் வித்தியாசமா இருக்கலாம். சிலர் எப்படி ஆயுதம் எடுத்து போராடுகிறார்கள். ஆமென். ஆயுதம் தாங்கி, எல்லாருமே ஏதோ ஒரு எங்களுடைய காரியங்கள்ல ஒரு வெற்றி வர வேண்டும், எங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்று சொல்லி போராடுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இப்படி போராட்டத்தினுடைய காரியங்கள், சில பேர் சாப்பிடாமல்
போராடுவார்கள். வீட்டில பெண்கள் என்று சொன்னால் சில நேரம் கணவன் ஏதாவது ஒரு காரியத்தை வேண்டி தர வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெண்களுடைய போராட்டம் வித்தியாசமா இருக்கும். கண்ணீர் வடித்து போராடுவார்கள், சமைக்காமல் போராடுவார்கள். இப்படி இருக்கு, வீட்டுக்கு வீடு வாசல் படி. ஆமென். சரி, இப்படியாக எல்லாருமே இவைகளுக்குள்ளே போயிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், பல காரியங்களை கேட்டிருக்கிறோம். ஆகவே என்ன சொல்றால், பிள்ளைகளுக்கும் சரி, பிள்ளைகளுக்கு இன்னும் விளங்கத்தக்க சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் ஒரு ஃபுட்பால் விளையாடுறோம். ஃபுட்பால் விளையாடக்குள்ள எங்களுக்கு சில எப்படி அங்க எதிரே போய் கோல் அடிக்க வேண்டும் என்று சொல்லி நுட்பங்கள் தெரியும். எப்படி போயால் அல்லது எப்படியாக அவரை நான் வெட்டி கொண்டு போய் அடிக்கலாம் என்று சொல்லி நுட்பங்கள் தெரிந்தாலும் எதிரணியும் எப்படி அவர்கள் பலமாயிருப்பாங்க. கட்டாயம் நீங்க போக முடியாதபடி போராடி கொண்டுதான் இருப்பாங்க. ஆனாலும் அதில் ஒரு போராடி எப்படியாக கொண்டு போய் அந்த கோல் அடிக்கிறார். ஆமென். அதனால்தான் சொல்லுவார்கள் என்ன, அதாவது போராடி இந்தியா வென்றது. போராடி, அதாவது விளையாட்டு, நான் யுத்தங்களை சொல்லல, கிரிக்கெட்டை சொல்லுவார்கள், போராடி ஜெயித்தார்கள், போராடி இலங்கை ஜெயித்தது, போர்த்துக்கல் இப்படியாய் வென்றது என்று சொல்லி பல காரியங்கள். அவ்வளவுத்துக்கு அவங்களுடைய அந்த போராட்டம், எதிரணியினரும் எவ்வளவுத்துக்கு அவர்கள் போராடி அவர்கள் விடாதபடிக்கு அவர்களும் அங்க எதிராக இருந்து செயற்படுகிறது போல, தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களிலும் உலகத்திலே பல காரியங்கள், பல விடயங்களுக்கு போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். இதை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலோசனை தெரிந்திருக்கிறது. என்ன காரியங்கள் எப்படி, உதாரணத்துக்கு ஒரு சபை கூடுதல் என்று வைப்போம். சபை கூடுதலுக்கு நாங்கள் போக வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே சென்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சபை கூடுதலுக்கு போக விடாதபடிக்கு எப்படி உங்களுக்கு எதிராக பல விதங்களிலே உங்களை இழுக்கத்தக்கதாக உங்களுடைய நண்பர்கள் அல்லது ஏதோ ஒரு சரீரத்திலே கூட சில வேளைகளில் ஏதோ ஒரு சோர்வு போல இருக்கலாம், அப்படி கூட போராடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு தெரிந்த, எப்படி பவுல் தீமோத்தேயு சொல்ற, உனக்கு கொடுக்கப்பட்ட, அளிக்கப்பட்ட, உனக்கு முன் குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் படியே அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுறார். அப்ப எங்களுக்கு சொல்லப்பட்ட தெரிந்த தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையின் ஆலோசனைகளுக்கு நாங்கள் எப்படி எதிராக காரியங்கள் வருகிறதோ நல்ல போராட்டம் பண்ண வேண்டுமா? இல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஆகவே எந்த நண்பனா இருந்தாலும், எந்த காரியங்களா இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வெளிப்படையாகவே இல்ல, இன்றைக்கு ஆண்டவருடைய நாள், இது கர்த்தருக்கு பிரியமான காரியம், இதனாலே நான் இதற்கு உட்பட மாட்டேன் என்று சொல்லி நல்ல போராட்டம், கெட்ட போராட்டம் இருக்கு. அதுல ஒரு நண்பர் கேட்கிறாருன்னு சொன்னால், அதுல நான் ஒரு பொய்யை சொல்லி அதுல ஏதாவது அவனையும் சமாளிக்க வேண்டும், நானும் இங்க போகணும் என்று சொல்லி அதுல நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் அது நல்ல போராட்டம் அல்ல. என்ன, நீங்க பொய் சொல்லிட்டீங்க. இல்ல, நான் சேர்ச்சுக்கு போறேன் அல்லது சேர்ச்சு நாளன்று சொல்லாமல் வேற ஒரு பொய்யை சொல்லி போட்டு சேர்ச்சுக்கு வந்துட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நல்ல போராட்டம் பண்ண வேண்டும். ஆமென். கர்த்தர் இதை விரும்புகிறார். என்ன, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரியம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமையில சில பேருக்கு வேலை காரியங்கள் இருக்கு, அதை தவிர்க்க முடியாது, அது கர்த்தர் அறிவார். அதை நான் குற்றப்படுத்தல் என்று யோசிக்க கூடாது. ஆகவே என்ன சொல்றேன்றால், சில காரியங்கள் ஆண்டவருக்குள்ளாய் சில வேளைகளில் ஒரு பயமுறுத்துகிறது போல வரலாம். சில விடயங்கள் பயந்து எல்லாமே முடிய போதோ, ஆனா கர்த்தர் சொல்லி இருக்க, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு எதிராக ஒரு பயமுறுத்தத்தக்கதாக நாங்கள் உடைஞ்சு விடுவோமோ, எங்களை அடிச்சு விட்டுருவாங்களோ, நாங்கள் எப்படியாக இல்லாமல் போய்விடுவோமோ, அவ்வளவுத்துக்கு எதிராக காரியங்கள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இல்ல, ஆண்டவர்
என்னை நிச்சயமாய் எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலையா இருந்தாலும், சிங்க கெபி போல அனுபவங்கள் வந்தாலும், கோலியாத் போல பயங்கரமான அவனுடைய கோஷங்கள், பேச்சுக்கள், எங்களை வீழ்த்தத்தக்கதான காரியங்கள் வெளிப்பட்டாலும், கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்குள்ளா இல்ல, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். என்ன கர்த்தருக்குள்ளே நல்ல போராட்டம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடப்பது, வாழ்வது, அதுதான் நல்ல போராட்டம். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். வாலிப பிள்ளைகள் சொன்னால் சில வேளைகளில் பிள்ளைகளுக்கு வாலிப படிக்கும் பொழுது பாடசாலைகள்ல ஏதாவது மற்ற உலக பிரகாரமான வாலிப பிள்ளைகள் ஏதாவது அவர்கள் குடிவகைகளோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை வேண்டித்தாவன் என்று சொல்லும் பொழுது, அதையெல்லாம் எப்படி அவனுக்கு இதெல்லாம் நான் செய்ய முடியாமல் கூடாது என்று நாங்கள் போய் அதை வேண்டி கொடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, கேட்பாங்க, அதை வேண்டித்தா இதை வேண்டித்தா என்ன, அவர்கள் இன்னும் அதிகமாக செய்வார். அது அவர்கள் அறியாதவர்கள். ஆனால் அந்த இடத்துல நல்ல இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இது செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல போராட்டம் என்றால், கர்த்தர் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு விசாலமான நிலைகளுக்குள்ள இந்த ஆண்டு கர்த்தர் கொண்டு போவார் என்று சொல்லி இருக்கிறபடினாலே, கர்த்தர் சொன்னுகிற ஆலோசனைகளுக்கு எதிராய் பல காரியங்கள் அதில் நீங்கள் நிற்க முடியாதபடி, அந்த வார்த்தைக்குள்ளாக உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்காதபடிக்கு எதிராய் உங்களுக்கு அருகாமலேயே உங்களுடைய ஒரு நட்புகள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்று இருக்கிறவர்களுக்குள்ளாக இருந்து கூட வரும், வீட்டில இருந்து கூட வரலாம். ஆமென். அவே நல்ல போராட்டம் பண்ண வேண்டும். கர்த்தர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார். பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது. ஆமென். ஆண்டவர் என்னத்தை எல்லாம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாரோ, சில வேளைகளை எங்களுக்கு வரும், ஏதாவது எங்களுடைய தேவைகள் காரியங்கள் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு இடத்திலே ஒரு பொருள் இருந்தால் அதை எடுத்தால் எனக்கு பிரயோஜனமா இருக்கும், எனக்கு அது தேவை என்று சொல்லும் பொழுது, எங்களோட வேதமே சொல்லுகிறது, எங்களுடைய மனசு மாமிசமும் இழுக்குமாம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதம் போராடும். அதை எடுத்தா எனக்கு நல்லம். ஆனா ஆண்டவர்ட்ட வார்த்தை என்ன? களவு எடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் நல்ல இல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எப்படி கர்த்தருக்குள்ள இதான் நல்ல போராட்டம். எவ்வளவுத்துக்கு நாங்கள் பாருங்கள், சில நேரம் வீட்டுல கூட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் சில நேரம் ஆலயத்துக்கு போவோம், எலும்பு எலும்பு எலும்பண்டு அம்மா மேல எத்தனை நேரம் எழுப்பினோம், என்ன எங்கட விட்டு அப்படித்தான். அப்ப அவங்க என்ன, கொஞ்சம் படுக்கிறேன், கொஞ்சம் நித்திர உள்ளேன். ஆனா அவங்களுக்கும் ஒரு போராட்டம், நித்திர ஒரு போராட்டம். நாங்கள் அவங்க எழும்பி வரணும், நேரத்துக்கு வரணும், சேர்ச்சுக்கு போகணும், போராட்டம் எத்தனை நேரம், 10 தரம் கூப்பிடுறோம். இப்படி பிள்ளைகள் இப்படியான எப்படி போராட்டம் என்பது, எங்களுடைய ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு படிச்சிருக்கார், வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம். வாழ்க்கை என்றதே போராட்டம் தான். எவ்வளவத்தையோ போராடித்தான் ஜெயித்து ஜெயித்து காரியங்கள். இதுதான் ஆவிக்குரிய ரீதியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் போராட வேண்டும். ஆமென். எங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள், நீங்கள் எப்படி என்ன நிலைகள், நீங்கள் வார்த்தை, நான் என்ன சொல்ல வரேன்றால், உங்களுக்கு என்ன வார்த்தை தெரிஞ்சிருக்கு, ஆண்டவருடைய ஆலோசனைகள் எப்படி எப்படின்னு உங்களுக்கு தெரிந்த காரியங்களுக்காக நீங்க போராட வேண்டும். இல்ல ஆண்டவர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார், இல்ல மன்னிச்சு கொள்ளு, நான் வரமாட்டேன், அல்லது நான் இப்படித்தான் நடப்பேன், நான் இப்படித்தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமா இருப்பேன், அல்லேலூயா, இதுதான் எங்களுடைய தெய்வம், இயேசுதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி நாங்கள் தெரிந்த வார்த்தைகளுக்கு நல்ல போராட்டம் என்றா அவற்றை வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறது போல நான் சில உதாரணங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் விளங்க வேண்டும், எல்லாருக்குமே விளங்க வேண்டும், விளங்கி போகக்கூடாது. ஆமென். விளங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, எங்களுடைய போர் ஆயுதங்கள் வேதம் சொல்லுகிறது, அதை வாசிச்சுட்டு நான் சில உதாரணங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு நான் திருப்ப என்ன சொல்றேன்டா, வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு என்ன வார்த்தைகள்
தெரிந்திருக்கிறதோ, ஏசப்பாண்ட ஆலோசனைகள் எவ்வளவுத்திற்கு தெரியும், இனிமேலும் தெரியப்படுத்த படுத்தப்படும். நிச்சயமா அவைகளுக்காக நீங்கள் போராட வேண்டும். ஏனென்றால் எதிராய் அதில் இருந்து நீங்கள் நிலை நிற்காதபடிக்கு நிச்சயமாய் பல காரியங்கள் உங்களுக்குள்ளேயே இருந்து, அதாவது உங்களுடைய மாமிசம் இல்லை, இப்படி செய்தாத்தான் ஒருவர் அடிச்சா இன்னொருக்கா திருப்பி அடிச்சாத்தான் அதான் மாமிசம் சொல்லும். அது நல்ல போராட்டம் இல்லை. பாருங்கள், ஏதாவது ஒன்று நடந்துட்டால் போய் பஸ் எரிப்பார்கள், ஆக்கள் அடிப்பார்கள், அப்படி இப்படி எல்லாம். அதெல்லாம் நல்ல போராட்டம் இல்லை. அது உலகத்திலே நடக்கிற காரியம். நாங்கள் தேவன் எப்படி என்ன சொல்லுகிறார்கள், ஆண்டவருக்குள்ளாக ஒருவர் எதிராய் காரியங்கள் செய்தாலும் நாங்கள் பழிக்கு பழி வேண்டக்கூடாது. அதுதான் நல்ல போராட்டம். அன்பு கூற வேண்டும், அவங்கள மன்னிக்க வேண்டும். ஆமென். இதுதான் நல்ல போராட்டம். ஏசப்பா இதுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு தெரிகிற வார்த்தைகள், தெரிஞ்ச வார்த்தைகள். அதுதான் நான் சொல்றேன். அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறாராம். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப சில விடயங்கள் அறியாமல் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஆலோசனைகள் தெரியாமல் நாங்கள் சில வேளை தவறிவிடும் பொழுது கர்த்தர் அது காணாதவர் போல் இருக்கிறார் என்று சொல்லப்படும். அப்ப தெரிஞ்சிருக்கிற வார்த்தைகளுக்காக நீங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள நீங்கள் வேதத்தை தனிப்பட்ட ரீதியில படிக்கிறீங்கள். வாலிப கூடுகைகளில் நல்லபடியாய் நீங்கள் சென்ற இந்த போஸ்க நாட்கள் எல்லாரும் நல்ல காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருந்தீங்கள். இப்படியெல்லாம் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டு வருகிற வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்காதபடிக்கு எங்களுக்கு போராட்டம் இருக்கும். ஆமென். சரி, அதை வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கலாம். 10வது அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 2 Korinterbrev kapitel 10 fra vers 3 til 4. Ja. For vel går vi fram på menneskelig vis, men vi kjemper ikke med menneskelige midler. Våre våpner ikke fra mennesker, men har sin kraft fra Gud og kan legge festning i grus. Vi river ned tankebygninger. ஆமென். பாருங்கள், 2 கொரிந்தியர் 10:3-4 தமிழ்ல வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். எங்களுடைய போர் ஆயுதங்கள், நாங்கள் போராட வேண்டும். எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்ன? எங்கள் தேவனுக்குள்ளான தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அவருக்குள்ளான அந்த தேவ பலம் உள்ள காரியங்கள்னால் தான் நாங்கள் போறோம். எங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்ற விதமாக நாங்கள் போராடிவிடக் கூடாது. அதைத்தான் ஆண்டவர் எப்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்து இயேசு எப்படி அவர் மாம்சீகமாக மாம்சத்தோடு காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு அவர் மாம்சத்திலே தான் இருந்தார். ஆனால் மாம்ச பிரகாரமாக போர் செய்யாமல் எப்படி எங்களுக்கு ஒரு அடிச்சுவடுகளை பின்தொடரத்தக்கதாய் நாங்களும் ஏசப்பா இப்படி நடந்தார், ஏசப்பா இப்படி வாழ்ந்தார், ஏசப்பா எல்லா காரியங்களும் எப்படியாக அவருடைய வழிநடத்தல் இருந்ததென்று அவருடைய அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய போர் ஆயுதங்கள் எங்களுக்கு மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல், இது கஷ்டமா இருக்கும். ஏதோ போர் எங்களுக்கு எதிராய் ஒரு காரியம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது, எதிராய் ஒன்று தீமை செய்யும் பொழுது நிச்சயமாய் மாம்சம் சொல்லும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஏதோ ஒன்று எங்களுடைய மாம்ச பிரகாரமா ஏதோ ஒரு வார்த்தையாவது பேசிடணும், அப்பதான் அவருக்கு உரைக்கும் என்று சொல்லுவோம். அப்படி கதைக்கு நாங்கள் எல்லாரும் அப்படி வந்து நாங்கள் எல்லாம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல போராட்டம் தேவ வார்த்தையின் பிரகாரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம், அது வேதனையை தராதென்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை வாசிங்கள். கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16-17 வாசிப்போம். சொன்ன வார்த்தைகள் தான் அந்த ஆதாரத்தை சொல்லுகிறேன். Galaterne kapittel 5 fra vers 16 til 17. Jeg sier dere, lev et liv i ånden, da følger dere ikke begjæret i menneskets kjøtt og blod. For kjøttens begjær står imot ånden,
og åndens begjær står imot kjøttet. Disse ligger i strid med hverandre, så dere ikke kan gjøre det dere vil. ஆமென். இதிலே பாருங்கள், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. அழகாக சொல்லப்படுது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி. என்ன சொல்லிக்கொண்டு வர்றா, கர்த்தருக்குள்ளாய் இப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்று தெரிந்த தேவனுடைய ஆலோசனைகளுக்கு இப்படித்தான், இதுதான் ஆண்டவர்ட்ட வார்த்தை. ஆனா செய்யாதபடிக்கு அங்கே மாம்சம் ஆவிக்கு விரோதமாக அங்கே கிரியை செய்கிறதா. அல்லேலூயா. இது இந்த உண்மை, இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு, ஆண்டவர் சென்ற வாரத்திலும் ஆவியானவருடைய அந்த பலத்தை குறித்து நாங்கள் செய்தியை கேட்டோம். அந்த பலம், ஆவியானுடைய பலம் எங்களுக்குள்ளே ஊற்றப்படுமானால் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நல்ல போராட்டத்தை தேவ வார்த்தையின் பிரகாரம், ஆண்டவருடைய ஆலோசனைகளின் பிரகாரம் நல்ல போராட்டத்தை நாங்கள் போராட முடியும். ஆண்டவருடைய பலம் வேணும், ஆவியானுடைய பலம் வேண்டும். ஆமென். ஆகவே வாலிப பிள்ளைகள், நாளிலும் கூட நீங்கள் இதை தெளிவாய், நீங்கள் உங்களுடைய பாடசாலை காரியங்களா இருக்கலாம், எங்கும் வீட்டில் இருக்கலாம், எந்த இடத்திலும் பெரியவர்களும் நீங்கள் ஏசப்பாவை குறித்து எப்படிலாம் அறிந்திருக்கிறீங்களோ, அதுக்கு விரோதமாக காரியங்கள் வரும் பொழுது பொய் சொல்லி அதிலே அந்த நண்பனை அல்லது அந்த இடத்திலே இருக்கிறவர்கள் நிமித்தம் நான் எப்படி இதை சொல்லலாம் என்றெல்லாம் வெட்கப்படவும் கூடாது. ஆமென். பெரியாக்களும் சரி, இல்ல ஏசப்பாவை நாங்கள் அறிக்கை செய்வோமானால் அவர் நிச்சயமாய் எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர். மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லுறார். அல்லேலூயா. அவை பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும், நாங்கள் பெரியாக்கள் எல்லாரும் நாங்கள் தேவனுக்குள்ளாய் நல்ல போராட்டம் பண்ண வேண்டும். ஆமென். யாரையும் நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும், யாருடைய முகத்துக்கும் முகஸ்துதி செய்ய வேண்டும். அது எனக்காக இருக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம், பிள்ளைகள், நாங்கள் குடும்பமா இருந்தால் கூட, அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்களா இருந்தால் கூட, நான் அவருக்கு எப்படி அதை நான் சொல்வது, அல்லது எப்படி நான் இது பாவம் என்று தெரிந்தும் நான் எப்படி அதை விட்டு விலகுவது, இதெல்லாம் நல்ல போராட்டம் இல்லை. என்றால் நான் கர்த்தரை பிரியப்படுத்தாதபடி, கர்த்தருடைய வார்த்தை கேட்டபடி நான் நடக்காதபடிக்கு நான் எப்படி ஒரு போராட்டம் பண்ணுகிறேன் என்றால், அங்கேயும் நல்லது போல நடிச்சு இஞ்சையும் நான் மதில் மேல் இருக்கிற பூனைன்னு சொல்லுவார்கள், அப்படி அங்காலயம் இல்லை இஞ்சாலயம் இல்லை, அப்படி இருக்காதபடி கர்த்தருடைய வார்த்தை என்னவோ, ஆண்டவருடைய வார்த்தையின் பிறகு இப்படித்தான் இல்ல சகோதரனே, இது பிள்ளை, நான் இப்படித்தான் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்க போறேன், நான் ஆண்டவருக்குள்ளாக இதுதான் ஏசப்பா சொல்றார், இதுதான் நல்ல வழி என்று சொல்றார், இது துன்மார்க்கமான வழி, இது பாவியுடைய வழி என்று சொல்லி நாங்கள் பிளத்த வேண்டால், நாங்கள் சரியானது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வச்சுத்தான் நாங்கள் போராட போறோம். தெரியாததுக்காக நாங்கள் போராடல, எங்களுக்கு தெரியாது இது நல்லது கூடாதுன்னு தெரியாட்டி போராட மாட்டோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். முதலாவது, உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் தான், சம்பவங்கள் தான் ஒரு 10 நிமிஷத்திலே சொல்லி நான் முடிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளே முயற்சி செய்கிறேன். ஆமென். சரி, முதலாவது தானியேல் புஸ்தகத்திலே நீங்கள் இந்த வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லுகிறேன். தானியேல் 3வது அதிகாரம், அந்த அதிகாரத்தை முழுமையாய் நீங்கள் படிக்கலாம். 16 வரைக்கும் அதிலே சில முக்கியமான வார்த்தை உங்களுக்கு தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற இந்த 3 வாலிபர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம். எப்படி? அவர்கள் அறிந்தது தேவன்தான் ஆராதனைக்குரியவர், அவர்தான் ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர்தான் வணக்கத்துக்குரியவர், அவரைத்தான் நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்த இந்த பிள்ளைகளுக்கு எதிராக அங்கே ஒரு பயமுறுத்தலோடு கூடிய ஒரு காரியம் வருகிறது. நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் ஒரு பொற்சிலையை நிறுத்தி அதை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை போடுகிறான். ஆனால் இந்த 3 வாலிபர்களும், நீங்கள் அந்த அதிகாரத்தை படியுங்கள், நான் அதை சொல்லுகிறேன் சம்பவத்தை. அந்த 3 வாலிபர்களும் என்ன சொல்லுகிறார்கள்?
நாங்கள் வணங்க மாட்டோம். ஏன் ஏன் வணங்க மாட்டோம் என்று சொல்றாங்க. என்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன். அவர் எங்களை விடுவித்தாலும் இந்த இந்த காரியத்திலே நீ என்னை சூளையிலே அக்னி சூளையிலே நீ போட போறான்னு சொல்ற, போடப்பட்டாலும் விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம். அவர்தான் தெய்வம். ஆமென். இப்படி சொல்ல பழகணும். சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் ஏன் என்னத்துக்கு சொல்லி சில வேளைகள் அந்த காரணத்தை சொல்வதற்கு கூட தயக்கம் பாராட்டும். இல்ல, நாங்கள் இதுல எல்லாம் இல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இயேசு, எங்களுடைய தெய்வம் இயேசு, நாங்கள் இதிலே சம்பந்தம் இல்லை என்று கர்த்தருடைய பிள்ளைகளே, இது என்றால் இது நாங்கள் எங்களுடைய மாம்சத்திலே சொல்லவில்லை, அல்லது அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. இது எங்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியம், கர்த்தருடைய வழி. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? இல்ல, ஆண்டவர் தான் தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், இதற்கு நாங்கள் வணங்க மாட்டோம் என்று எப்படி பயமுறுத்துறான். மீண்டும் சொல்றான், நீங்க இப்ப இன்னொருக்கா இந்த மணி அடிக்கும், எக்காலம் ஊதப்படும், நீங்க வணங்க இல்லையென்று சொன்னா இன்னும் 7 மடங்கு அந்த அக்கினி அந்த நெருப்பை சூடாக்கி உங்களை போடுவோம் என்று சொல்றாங்க. ஆனா அப்பையும் அவங்க பயப்படாமல் சொல்றாங்க, இல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், நாங்க வணங்க மாட்டோம். ஏன் நாங்க வணங்க மாட்டோம்? என்னன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல போராட்டம். நாங்கள் அதிலே அந்த ராஜாவை ஏதாவது திருப்திப்படுத்த வேண்டும், அல்லது அந்த ராஜாவுக்கு எதிராக காரியங்களை பேசி ஏதோ முரட்டுத்தனமாகவும் என்று அல்ல. இல்ல, இது எங்கள் ஆண்டவர் இதை சொல்லவில்லை, விரும்பல. அதனால நாங்க வணங்க மாட்டோம். அவங்க எப்படி பயமுறுத்தினான், பல கொலை மிரட்டல்கள் போல காரியங்கள் அதிலே வந்தாலும் அவங்க வணங்கவில்லை. கொண்டு போய் அக்னி சூளை மட்டும் போனாங்க, அக்னி சூளையில எறிஞ்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைகளை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பயமுறுத்துவாங்க, அடிக்கிறது போல வருவாங்க. என்ன காரியம் இன்றை சரி என்று சொல்ற அளவுக்கு கூட வரலாம். இல்ல, கர்த்தர் தான், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த காரியத்திலே நான் ஈடுபட மாட்டேன், இதற்குள்ளே நான் வரமாட்டேன். என் கர்த்தர், அவருடைய காரியம் வார்த்தை இப்படித்தான் என்று சொல்லி நீங்க போராட வேண்டும். ஆமென். அதில் நீங்க சமாளிக்க கூடாது. தெரிஞ்ச ஆட்கள் தானே, அல்லது பெரிய ஆள் தானே என்றெல்லாம், இதுல எல்லாம் கர்த்தர்ட்ட வார்த்தையில சமாளிப்பு வேண்டாம். சமாளிச்சு சமரசம் பண்ணி அதுல எனக்கும் சேர்த்து இப்ப இந்த வார்த்தையை சொல்லேக்கல கர்த்தர் என்னையும் தான் திருத்துற, நானும் எங்கெல்லாம் திருந்த வேண்டுமோ ஆண்டவருடைய வார்த்தை குணப்படுத்துற வார்த்தை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த 3 வாலிபர்களும் அவங்க எப்படி நல்ல போராட்டம் பண்ணினாங்க. உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் அவங்க திருப்ப அந்த 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 ராஜா சொல்றான், 2ஆம் தரம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரன். அப்படி வரும், முதல் சந்தர்ப்பம், 2வது சந்தர்ப்பம், அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் பயப்படக்கூடாது. ஆமென். கர்த்தர் இந்த ஆண்டுல என்ன விசாலத்துக்குள்ளே கொண்டு போவார், என்ன நல்ல படிப்பு காரியங்களை உயர்த்துவார். ஆமென். சில வேளைகள் எதிரான காரியங்கள் ஏதோ எல்லாம் குறைபடுகிறது போல இருக்கலாம். இல்ல, ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பார், பூமியிலும் உயர்வான நிலைகளுக்குள்ளே கொண்டு போவார் என்று அந்த எண்ணம் எப்பொழுதும் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொண்டு இந்த 3 வாலிபர்கள் அப்படியாக நடந்தார்கள். ஆனால் இன்னொரு சம்பவம், ஆதாம் ஏவாளை குறித்து எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அவங்க எப்படி, இப்ப நான் என்னத்தை சொல்லிக்கொண்டு வாரேன், அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள். அதான் பவுல் தீமோத்தேயுவை சொல்றார், உனக்கு முன் குறித்த அந்த தீர்க்க தரிசனங்களின் படியே அதை முன்னிட்டு நல்ல நீ உனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை முன்னிட்டு நீ நல்ல போராட்டம் பண்ணு. எங்களுக்கும் சொல்லப்பட்ட தெரிந்த ஆலோசனைகளை முன்னிட்டு, அது எங்களுக்கு தெரியும், அதுக்கு எதிராய் போராட்டம் பண்ண வேண்டும். எதிராய் காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் போராட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலே எங்களுடைய போராயுதங்கள் இருக்க வேண்டும். சரி, ஆதாம் ஏவாள், நீங்கள் வசனத்தை மாத்திரம் குறித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம்
முதலாவது வசனத்திலிருந்து 6வது வசனம். இதிலும் கூட ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும். என்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நீங்க பெரியாக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைத்து அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அதற்கு எதிராக எப்படி பிசாசு வந்து இதை ஏன் புசிக்க கூடாது என்று சொன்னதுண்டோ, ஏன் புசிக்க கூடாது, இது புசித்தால் நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்றெல்லாம் அவனுடைய ஆலோசனைகளை இங்கே ஆதாம், அதாவது ஏவாளுக்கு தான் சொல்லப்படும், ஆதாம் இல்லை, ஏவாளுக்கு சொல்லப்படுகிறது. ஏவாள் தெரியும், அவள் சொல்றா ஏன் புசிக்க கூடாது என்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்படுது அதுல. ஆனால் அவள் என்ன செய்தால், அவளுடைய ஆலோசனை அதிலே ஏசப்பா சொல்லி இருக்கிறத புசிக்க கூடாது, நீ எப்படி இப்படி எல்லாம் சொன்னாலும் இல்ல, அவள் உறுதியா நின்றிருக்க வேண்டும். அவள் என்ன சொல்ற, அதாவது என்னென்றால் அந்த பழத்தை பார்க்கும் பொழுது அவள் சொல்றாள் புசிப்புக்கு நல்லது. அந்த வார்த்தை வாசிப்போமா? பார்வைக்கு நல்லது, புசிப்புக்கு இனிமே என்று அந்த வார்த்தை வாசிக்கலாம் ஒரு தடவை. 6வது அதிகாரம், Første Mosebok, kapittel 3, vers 6. Nå fikk kvinnen se at treet var godt å spise av og en lyst for øyet, et forlokkende tre, siden det kunne gi innsikt. Så tok hun av frukten og spiste. Hun ga også til mannen sin som var sammen med henne, og han spiste. ஆமென். பாருங்க, இதிலே சொல்லப்படுகிறது அவள் எப்படியாக, அதாவது அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான். சில வேளைகள்ல சில காரியங்கள் எங்களுக்கு பார்வைக்கு எல்லாம், கண்களின் பார்வைக்கு சில வேளைகள் எங்களுடைய சூழ்நிலைகள்ல அது ஏதோ நாங்கள் அதை பறித்து புசிக்க வேண்டும் போல எங்களுடைய மாமிசம் சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல இது கூடாது என்று சொன்னால் அவள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் அவள் பார்க்கும் பொழுது அவங்க பிசாசும் சொல்லிவிட்டது, நீ இதை புசிக்கலாம், புசிக்கிற நாள்ல எல்லாம் சாக மாட்டா என்று சொல்லி பிசாசு சொல்லுது. இப்படித்தான் சில காரியங்கள் சில வேளைகள்ல எங்களுக்கு மனுஷர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படலாம். ஆனா அதே நேரம் எங்களுடைய பார்வைகளுக்கும் எங்களுடைய மனசும் மாமிசத்தினுடைய அறிவுகளுக்கும் கூட இது அந்த சில சிந்தனைகள் எங்களுக்கும் இப்படி செய்தா என்ன என்று கூட வரலாம். ஆனால் எப்பொழுதுமே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இதை புசிக்க கூடாது. அவள் பழத்தை பார்த்து பார்வைக்கு இன்பம், அதுல சொல்லப்பட்டது போல விருட்சம் புசிப்புக்கு நல்ல பார்வைக்கு இன்பம். பழம் மாத்திரமல்ல, தண்ணி போத்துல மற்ற தண்ணி போத்திலும் பார்வைக்கு பளபளப்பா இருக்குமா. எடுத்தா இதண்டா இப்படி கொஞ்சம் பலமா இருக்கும் என்று சொல்லி பழைய நினைவுகள் வரும், பழைய நினைவுகள் வரலாம் என்று அப்படிதான் இழுக்கும். உலகம் அப்படிதான் இழுக்கும், போராடும். பார்வைக்கு இன்பமாயிருக்கும். சாராயத்தை குறித்து மதுபானத்தை குறித்து சொல்லப்படுது, அது பளபளப்பா இருக்குமா. அப்படி ஏதோ குடிச்சாதான் பலம், புதிய பலம், புதிய உயிர் வந்தது போல அப்படியெல்லாம் சிந்தனைகள் வரலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாலிப பிள்ளைகளும் இருக்கிற நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் இப்படியான பாவத்துக்கு எதிராய் சில வேளைகளே அந்த சூழ்நிலைகள், சில காரியங்கள் உங்களை இழுக்கும். இதுக்குள்ளே இதை போய் நான் அனுபவிக்க வேண்டும், இப்படியான ஒரு சந்தோஷம், அனித்தியமான தேவனுக்கு பிரியமில்லாத சில நண்பர்களுடைய காரியங்கள்ல ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ அவங்களை பார்த்தா ஏதோ சந்தோஷமா இருக்கிறது போல தோன்றும், ஆனால் அதனுடைய முடிவு வேதனையா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொன்னார் என்றால் எங்களுக்கு எல்லாம் அவர் முன் அறிந்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். நன்மைக்கு எதுவாத்தான் சொல்றார், செய்யாது என்றால் செய்யாத. மதுபானத்தை குறித்து சொல்லப்படுது, அது பளபளப்பா இருக்கும், ஆனா போ இப்படி ஆக்கின்ற நிலைகள் மாறும் என்று சொல்லப்படுகிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே,
எல்லாமே சில வேளைகளே மனுஷர்களுடைய பேச்சுக்கள் மாத்திரமல்ல, சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் அதே எங்களோடு போராடும். என்னை பார், என் அழகை பார் என்று சொன்னது போல சில காரியங்கள் அப்படி போராடும். இல்லை, கர்த்தருக்கு இது பிரியம் இல்லை, ஏசப்பா சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்படி நாங்கள் போராட வேண்டும். ஆனால் ஏவாள் இதிலே தோற்று போயிட்டாள். நல்ல போராட்டம் பண்ணவில்லை, எப்படி பறித்து புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் இந்த இதிலே இப்படியான விஷயத்திலே எங்களுடைய ஏசப்பா வெற்றி சிறந்தார். ஆமென். உங்களுக்கு தெரியுமே, நான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களா இருக்கிறபடினாலே, சம்பவங்களா இருக்கிறபடினாலே வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 12வது வசனம். அவர் எப்படி பிசாசினாலே சோதிக்கப்பட்டு 40 நாள் சோதிக்கப்பட்டு பசியா இருந்த பொழுது அவருக்கு 3 விதமான சோதனைகள். அவரை எப்படியாக அங்கே கல்லுகளை அப்பங்களாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சோதனை வந்தது. அங்க எல்லா உலகத்தின் காரியங்களை காட்டி இதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி, அப்படியாக நீ என்னை பணிந்து கொண்டால் என்று சொல்லி அங்கே ஏசப்பாக்கும் கூட 3 விதமான சோதனைகள். ஆனால் அதிலே அவர் ஜெயித்தார். உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆமென். எப்படி இயேசு அதிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான் என்று சொல்லி ஜெயிக்கிறார், போராடுற. ஆண்டவருடைய வார்த்தை இப்படித்தான். ஆமென். அந்த அந்த பகுதியை மட்டும் வாசித்து கடந்து செல்லாம். லூக்கா புஸ்தகம் 4 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம். Lukas kapittel 4 fra vers 1 til 12. Fylt av Den hellige ånd vendte Jesus tilbake fra Jordan. Drevet av ånden ble han ført omkring i ødemarken i 40 dager, og han ble fristet av djevelen. Han spiste ingenting i de dagene, og da de var gått, var han sulten. Da sa djevelen til ham, er du Guds sønn, så si til denne steinen at den skal bli til brød. Men Jesus svarte, det står skrevet, mennesket lever ikke av brød alene. ஆமென். பாருங்க, முதலாவது இது எப்படி அங்கே நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லு அப்பங்கள் ஆகும்படி சொல்லுன்றான். அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். ஆமென். இது முதலாவது. அவர் எப்படி பிசாசினுடைய அந்த எதிரான போராட்டத்திலே அவர் ஜெயித்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் பிழைப்பேன் என்று சொல்லி எப்படி அதை ஜெயித்தார். அடுத்த வாசிங்கள். Så førte djevelen ham høyt opp og viste ham på et øyeblikk alle verdens riker, og sa til ham, jeg vil gi deg all denne makten og herlighet, for makten er gitt i min hånd, og jeg gir den til hvem jeg vil. Om du faller ned og tilber meg, skal alt være ditt. Men Jesus svarte ham, det står skrevet, Herren din Gud skal du tilbe, og ham alene skal du tjene. Så tok djevelen ham med til Jerusalem, stilte ham. ஆமென். அந்த பகுதியை பார்த்து கடந்து செல்லாம். பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று. அதாவது இதுல கூட ஒரு முக்கியமான காரியம் வாலிப பிள்ளைகள் பெரியாக்களும் கூட நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு பலவிதமான தேவைகள் எங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது, எங்களுடைய காரியங்கள்ல ஏதோ இது சந்திக்கப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது, பிசாசு பல விதங்களிலே குறுக்கு வழிகளிலே தவறான வழிகளிலே எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாய் அல்லது எங்களுடைய பண காரியங்கள் நாங்கள் சந்திக்கப்படத்தக்கதாய் பல நிலைமைகள் பல நிலவரங்களை அதாவது அந்த சூழ்நிலைகளை கொண்டு வரும் பொழுது அதிலே மனம் தளர்ந்து அதிலே அப்படி இழுவுண்டு போகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே நல்ல போராட்டம் இல்ல, குறுக்கு வழி இல்ல, தவறான வழியில் அல்ல. என் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொன்னால் உயர்த்துவார் நிச்சயமாய். இப்படியெல்லாம் நான் எதையும் ஏமாற்றி எங்கேயும் குறுக்கு வழிகளில் போய் தவறான காரியங்களை செய்து
நான் உயர மாட்டேன். ஆமென். சில வேளைகள் அப்படி வரலாம், பிள்ளைகளுடைய காரியங்களோ பெரியாக்களோ. என்றால் கத்தர் என்னத்தை நான் சொல்லிக் கொண்டு வரேன்றால், கத்தர் இந்த ஆண்டிலே விசாலத்துக்குள்ளே நடத்துவேன் என்று சொன்னால் அவருடைய ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுது சில காரியங்கள் எல்லாம் இது சில வேளை ஆண்டவருடைய காரியங்களே நாங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய இருக்கலாம். ஆனால் வருகிற சூழ்நிலைகள் உடனே எல்லாம் அப்படியே எல்லாம் வந்துடும். பெரிய வீடு, கார், அது இதெல்லாம் கிடைச்சிடும் என்ற ஒரு சில வேளைகள் அப்படியான சூழ்நிலைகள், உயர்வுகள், பிசாசானவன் அப்படியான மகிமையான காரியங்களை எங்களுக்கு காட்டுவான். அதற்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. இயேசு அதை ஜெயித்தார். போராட வேண்டும், தேவை இருக்கும். எங்களுடைய காரியங்களிலே பல விதங்களிலே எங்களுக்கு அது சந்திக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் தவறான வழியில் தான் போய் பிழையான காரியங்களை செய்துதான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று அல்ல. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை இதிலே தான் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஏன்னா சூழ்நிலை அப்படி எங்களை இருக்கும் ஏதோ அந்த கெட்டியண்டு நாங்கள் இதிலேருந்து வரணும், எப்படி என்றாலும் வந்துடணும் என்று அந்த சூழ்நிலைகள் சொல்லும். இது நல்லா இருக்கும் என்று சொல்லும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் தான் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தையை வாசிங்கள். Så tok djevelen ham til Jerusalem, stilte ham ytterst på tempelmuren og sa: Er du Guds sønn, så kast deg ned herfra. For det står skrevet, han skal gi englene sine befaling om å bevare deg. Og de skal bære deg på hendene, så du ikke støter foten mot noen stein. Men Jesus svarte ham: Det er sagt, du skal ikke sette Herren din Gud på prøve. Da djevelen var ferdig med å friste ham på alle måter, holdt han seg borte fra ham for en tid. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளையும் நீங்கள் தியானிங்கள். எப்படி இயேசுவை எப்படியாக அந்த உயர்ந்த எருசலேமுக்கு கொண்டு போய் உப்பரிகையின் மேல் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கிருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இயேசுவின் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான், தெரிந்த வார்த்தைகள் தான். நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன் என்றால், உங்களுக்கு எப்படி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார், உனக்கு அளிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களின் படி அதை முன்னிட்டு நல்ல போராட்டம். உங்களுக்கு தெரிந்த ஆண்டவர் இந்த ஆண்டில விசாலத்தை கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தர் சொன்ன அந்த ஆலோசனைகளுக்காக நீங்கள் எதிராக எப்படி சூழ்நிலைகள் வருகிறதோ அதுக்கெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு போராட்டம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறபடினால் ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பார். அவர் நல்லதை தெரிவு செய்ய சொல்லி இருக்கிறார். நல்ல காரியத்துக்காக தெரிவு செய்தது மாத்திரமல்ல, அதற்கு எதிராய் சில போராட்டங்கள் காரியங்கள் வரும் பொழுது நான் இல்ல, அதிலேயே உறுதியா இருக்க வேண்டும், நல்ல போராட்டத்தை நான் போராட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக பல சம்பவங்கள் வேதத்திலே சொல்லப்படும். நல்ல போராட்டத்தை போராடினாங்க. ஆமென். உங்களுக்கு யோசேப்பை தெரியும், வாலிபனாகிய யோசேப்பை குறித்தும் எப்படி அவருடைய சூழ்நிலை, அந்த போர்த்திபார் என்று சொல்லுகிற அந்த அவனுடைய பெரிய இடத்துல இருந்த மனுஷன், அந்த அவனுடைய மனைவி, போர்த்திபாருடைய மனைவி ஒருவரும் இல்லை என்று சொல்லி தன்னோடே சயனிக்க வேண்டும், தன்னோடே அங்கே உடல் உறவு செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு அருவருப்பான காரியத்தை, அவலட்சணமான காரியத்தை செய்யும்படியாய் கேட்ட பொழுது அவன் எப்படியாய் அவன் மாட்டேன் மாட்டேன் அவன் சொல்லப்படுறது நித்தம் அவனை கேட்டுக்கொண்டிருந்தாளாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்றால், இப்படி எல்லாம் சூழ்நிலைகள் பிள்ளைகளையோ பெரியாக்களையோ வரலாம். கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் என்னை ஒருவரும் அங்க சொல்றா, ஒருவரும் இல்லத்தான் கர்த்தர் பார்க்கிறார். இதற்காகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். எப்படியாய் அவனுடைய சூழ்நிலைகளை பார்ப்பீர்கள் என்றால், அவள் கடைசி வரைக்கும் போராடி அவள் மாட்டன் என்று யோசேப்பு நல்ல போராட்டத்தையே கர்த்தருக்குள்ளாய் அவன் போராடுகிறான், சொல்லுகிறான். இல்ல, உனக்கு உன்னுடைய கணவனுக்கு எதிராக உன்னுடைய கணவன் எனக்கு நல்ல இடத்தை தந்திருக்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிறார், எப்படி நான் தேவனுக்கு விரோதமாக
நான் பாவம் செய்வதென்று சொல்லி அவன் எப்படியாய் கடைசியிலே அவருடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்த பொழுது அதை விட்டு விட்டு ஓடினானாம். ஆமென். அவன் என்ன சொல்ல வர்றா கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நல்ல போராட்டம். பாவத்துக்கு எதிராக நல்ல போராட்டம் போராட வேண்டும். பாவம் இதுதான் இச்சையான காரியம், பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி இதான் காரியம் என்றில்லை. பாவம் எப்படி எங்களை இழுத்து கொள்ளத்தக்கதாய் அவருடைய வலையிலே சிக்க வைக்கத்தக்கதாக பல சூழ்நிலைகள் எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம். நான் சொன்னது போல உங்களுடைய நண்பர்களுடைய வட்டங்களிலும் கூட சில உலக பிரகாரமா இருப்பார்கள் நிச்சயமாய். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய காரியங்கள்ல நாங்களும் இழுக்கப்பட்டு போய்விடக்கூடாது. நாங்கள் ஓகே, நண்பர்கள் இருக்கலாம், பாடசாலையில் படிக்கிற விளையாடுற பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏசப்பாண்ட பிள்ளைகள். அவங்க சொல்ல நல்ல போராட்டம். இது ஏசப்பாக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆமென். அதனாலே எல்லாரோடும் தான் நாங்கள் பழகுறோம், கதைக்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த யோசேப்பை போல கர்த்தர் சில வேளைகளே ஒருவரும் இல்லை என்ற ஒரு நிலை இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். அப்பா அம்மா பார்க்காம இருக்கலாம், பெரியாக்கள் பார்க்காம இருக்கலாம், சில வேளைகளை ஊழியக்காரர்களோ இங்க இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளோ பார்க்காம இருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், கர்த்தர் பார்க்கிறார். அது என்னவா இருந்தாலும், குடிக்கிற காரியங்களா இருக்கலாம், நீங்க எல்லாம் அச்சா பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இல்ல போராடும் பல சூழ்நிலைகள் இருக்கிறது, போராடி கொண்டு இருக்கிறது. அதனால் நல்ல போராட்டத்தை நாங்கள் போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் அப்படி எல்லாமே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல பல காரியங்கள் மனுஷர்கள் கேட்காவிட்டாலும் பல சூழ்நிலைகள், பல விடயங்கள் எங்களை அதுக்குள்ளே இழுக்கத்தக்கதாக இருக்கிறது. நாங்கள் இருக்கிற இந்த நோர்வே தேசத்திலே பல வெளியிலே இனி சமர் வந்தால் பல காரியங்கள், பல விடயங்கள் போராடுவதற்கு நாங்கள் தேவனுடைய ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஆகவே என்ன சொல்ல, இதெல்லாம் யதார்த்தம், உண்மையை பேசுகிறேன், பொய்ய சொல்லவில்லை. ஆண்டவர் மன்னிப்பார், ஏதாவது பிள்ளையா இருந்தால். ஏன் நான் சொல்றேன்டா, மன்னிக்கும்படியா நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட. இப்ப என்னன்னு சொன்னா, சில காரியங்களை எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நாங்கள் அதிலே எப்படி வெற்றி பெறுறது, அதிலே எப்படியாக நாங்கள் ஒரு கர்த்தருக்குள்ளே தைரியமா இருக்க வேண்டும் என்று இப்படியான தேவ மனிதர்கள் எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி எப்படி என்னென்ன காரியங்கள் நாங்கள் சந்திக்கிறோமோ அதற்கு உதாரணங்கள் வேதத்திலே இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் போராட வேண்டும். ஆமென். பல காரியங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க இந்த வயசுல இருக்கிறபடியால் பல காரியங்களை சந்திப்பீங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு உள்ளாக நீங்கள் என்ன வார்த்தைகளை ஏசப்பாவுக்குள்ளே அறிஞ்சிருந்தீங்களோ அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஆமென். நீங்க படிக்கிற காரியம், நான் சொன்னது போல அப்பா அம்மா பார்க்க மாட்டோம், அல்லது தெரிஞ்சாக்கள் பார்க்க மாட்டோம், ஒரு தரம் இல்லாம இருக்கிற நேரத்திலும் நீங்க நல்ல போராட்டம் போராடணும் என்றால் ஏசப்பா உங்களை பார்க்கிறார். ஆமென். ஏசப்பா உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுப்போம். பல தேவனுடைய மனுஷர்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நாங்கள் என்ன நிலைகள் இருந்தாலும், நாங்கள் ஒரு பழிக்கு பழி வேண்ட எங்களுக்கு எதிராய் ஒருவர் காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னாலும், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக அதை அன்பு கூர்ந்து நன்மை செய்து ஆண்டவருக்குள்ளாக அதை ஜெயிக்க வேண்டுமோ நாங்கள் ஜெயிக்க வேண்டும். ஒருவர் எனக்கு